இந்த மாதிரியான உயிரினங்கள் கூட பூமியில வாழ்ந்துச்சுன்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதி காலத்து கிரீக் புராணங்கள்ல சரியா 2400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வார்ம் இண்டஸ் ரிவர்ல இருந்ததாகவும், அதை இந்தியன்ஸான நாம அதோட உடம்புல இருக்க எரிபொருளுக்காக அதை கொன்னு அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பட் ஆக்சுவலாவே இந்தியன்ஸோட எந்த புராணத்திலையும் இதை பத்தி குறிப்பிடப்படல. ஆனா 290 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பூமியிலேயே அர்த்ரோபிளீரோன்ற பெரிய அட்டை ஒன்று இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு பெருசுன்னா, ஒரு நல்லா வளர்ந்த ஹியூமன் நேரா படுத்தா எவ்வளவு நீளம் இருப்பாங்களோ அந்த லென்த் இருக்கும். ஒருவேளை கிரீக்கர்கள் இதோட எலும்புகளை பார்த்துட்டு தான் இண்டஸ் வார்ம்னு சொல்லி அவங்க புராணங்கள் எழுதிட்டாங்களோ என்னவோ. இந்த ஒரு பறவையை பற்றி ஆல்மோஸ்ட் நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் ஜட்டாயுன்ற ஒரு பெரிய பறவை வந்து தான் சீதாவை காப்பாற்ற ட்ரை பண்ணுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. மிடில் ஈஸ்டர்னில் இதை ரோக்னும் அதை யானையை தூக்கிட்டு போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பறவைன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஈவன் அமெரிக்கன்ஸ் கூட இயற்கை சீற்றங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய பறவை, அதுக்கு பேர் தண்டர் பேர்ட்னு இதை சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியுற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே 6 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜென்டேவிஸ் மெக்னிஃபிஷன்ற பறவையை பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பாங்க போல. இந்த பறவை ஆக்சுவலா சவுத் அமெரிக்கா சைட்ல வாழ்ந்த ஒரு பறவை. இதோட 2 ரெக்கையும் ஒரு சின்ன ஏரோப்ளேன் அளவுக்கு இருக்கும். ஒரு சின்ன மான் புலிய கூட தூக்குற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பறவை தான். இந்த பறவையோட சொந்தக்காரங்கெல்லாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அழிஞ்சதாகவும், நம்ம முன்னோர்கள் இதை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம லிஸ்ட்ல கொடூரமான மித்தாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் நிறைய இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல பார்ப்போம்.